ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு 97வது நாள். கர்மேல் பர்வதத்தை மையப்படுத்தி, அந்த மலையின் அடையாளத்தை மையப்படுத்தி, நம்ம குடும்பத்தையே இணைத்து, அங்கே நடந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், நம்ம வீட்டில் நடக்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். அதனுடைய முக்கியமான ஒரு ஜெப குறிப்புக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். என்னென்னா, எலியா பலிபீடத்தை சரி பண்ணார் ஃபர்ஸ்ட். சில நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும் நமக்குள்ள உறவை நம்ம எப்போ சரி பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம ஜெபத்துக்கான உடனடி பதிலை நம்மளால் பார்க்க முடிகிறது. எலியா பாருங்க, முதலாவது காரியம் நீங்கள் ஜெபிக்கும்படி நான் சொல்கிறேன். 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களில் 30, 32, 38 அந்த வசனத்தின் அடிப்படையில் பலிபீடத்தை அவர் சீரமைத்தார். அதனால தான் அக்கினி நிச்சயம் வந்தது, பதில் வந்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை சீர்படுத்திட்டு இனி இரவு படுக்கும்போது நாளை தினத்தில் அற்புதத்தை நம்மால் நிச்சயம் பார்க்க முடியும். ஆமென். முதல் காரியம் பாருங்க, உடைந்த அந்த பலிபீடத்தை அவர் சீரமைத்தார். எலியா உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கு உள்ள உறவை பாருங்க, சில நேரத்தில் உடைஞ்சு போயிருக்கும். உலகத்து மேலே அன்பு, உறவு மேலே அன்பு வைத்து அது உடைஞ்சு போயிருக்கும். அதுலேருந்து வெளியே வந்து தேவனுக்கு நமக்குள்ள உறவை சரிப்படுத்தி நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோன்னா ஆண்டவர் பெரிய அற்புதத்தின் பாதையில் உங்களை என்னையும் நடத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்துகிறவராய், சீரமைக்கிறவராய் தேவன் இருப்பார். ஏமேன். எஸ். ரெண்டாவது பாருங்க, குடும்ப பலிபீடம். உங்கள் வீடு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, ஜெபத்தினால நிறைந்த ஒரு அடையாளமாக இருக்கணும், ஒரு மன்றாட்டு இடமாக இருக்கணும். நீங்கள் எப்போ ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் வர இடமா உங்கள் வீடு இருக்கணும். அப்போ நல்ல வீட்டை சுத்திகரித்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மேலே சுத்திகரித்து வீட்டுக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வீட்டை அற்புதமான பாதையில் வழி நடத்துவார். ஏமேன். அதுதான் அந்த பலிபீடத்தினுடைய சுத்திகரிப்பின் அடையாளம். வீடு தான் அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு எப்போனாலும் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்குற ஒரு இடமாக இருக்கணும். ஆமென். மூன்றாவது பாருங்க, சுத்தமான இருதயம். அக்கினி இறங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இருக்கணுங்க. கல்கள் பலிபீடம் எப்படி சுத்தமாக இருக்கும், நம்ம இருதயத்தில் சுத்தம். மற்றவங்க மேலே போராமை வச்சுக்கிட்டோம், மற்றவங்களுக்கு விரோதமாக எழுப்பிக்கிட்டோம், மற்றவங்களை பற்றி தவறாய் பேசிக்கிட்டோம் இல்லாமல் நம்முடைய இருதயம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதா, குற்றமில்லாத இருதயமாக இருக்கிறதா, அதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. பதில் நிச்சயம், அக்கினி பதில் நிச்சயம். ஏமேன். நான்காவது பாருங்க, அர்ப்பணிப்பு. உங்களோட வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அடையாளத்தோடு இருக்கும்போது எல்லா தடையும் தாண்டி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதனால் அர்ப்பணிப்பு எனக்குள்ளே இருக்க. ஆண்டவரே, நான் அர்ப்பணிப்புக்கு நான் என்ன பண்ணட்டும் அதையும் அவர்கிட்ட கேளுங்க. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து அதை செய்ய வச்சு நம்மளை ஏற்றுக்கிற ஆண்டவர் அவர். ஆமென். தானா நீ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறவர் கிடையாது. அதனால் அர்ப்பணிப்புக்காக நல்ல இரவு நேரத்தில் நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. ஐந்தாவது, தடைகளை நீக்குவார். அக்கினி இறங்குறதுக்கு முன்பாக எல்லா தடைகளும் அகன்று போகணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், தேவனுடைய பதில் வராததுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் உடைக்கப்படட்டும், நிர்மூலமாக்கப்படும் சொல்லி நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அற்புதத்தை செய்வார். ஆறாவது பாருங்க, உங்கள் பிள்ளைங்க ஆன்மீக ஜெபத்தில் வளரணுங்க. தேவனை தேடுகிறதுல பிள்ளைகளுடைய இருதயம் ஒன்றா போகணும். இயேசுவின் நாமத்தினால எலிசாவை தொடர்ந்து எலியாவை தொடர்ந்தார் எலிசா. அதுபோல் நம்ம பிள்ளைங்க சகல விதமான காரியத்திலையும் ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கணும், தொடரவங்களா இருக்கணும். அதனால தான் நமக்கு பதில் வரும். சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது பதில் வராது. அப்போ பிள்ளைகளும் தேவனை தேடுகிறவர்களாய் மாற்றுங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அப்படி செய்யுங்க, அது நிச்சயம் நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏமேன். எஸ். அடுத்தது ஏழாவது பாருங்க, நம்ம குடும்பம் எப்பொழுதும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, காலையிலேருந்து ஜெபிக்கிறவங்களா இருந்து சாயந்தரம் வரைக்கும் பதிலை வாங்காதவங்களா இல்லை. எப்போ ஜெபிச்சாலும் நம்ம வீட்டில் ஒரு பதில் வரும்னு சொன்னது போல் பதிலை பார்க்கிற ஒரு குடும்பமாக கணவன் மனைவி, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபம் தேவ சந்நிதி எட்டுனது போல் எங்கள் ஜெபம் எப்பொழுதுமே எங்கள் வீட்டை விட்டு தாண்டி போகணும். உங்கள் சந்நிதியில் எட்டுன்னு சொல்லி நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அக்கினி பதில் நிச்சயம். ஏமேன். எட்டாவது பாருங்க, அக்கினி அனுபவங்க. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு அக்கினிமயமாக இருக்கணும். இடைவிடாமல் இருதயத்தில் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாவது சராசரி ஒருத்தர் 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும். ஆனால் ஒரு 15 நிமிஷமாவது நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு 2 அதிகாரமாவது படிக்கிறவங்களா இருக்கணும் ஆரம்பத்தில். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் வீட்டில் இருக்கணும், அக்கினிமயமான ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். 9வது பாருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். தளரல, தண்ணி ஊத்துறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு, அவர் விசுவாச தளர்ச்சியே இல்லை. அவ்வளவு அழகா அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வருகிறத நம்ம பார்க்கிறோம்.
இந்த காரியம் ரொம்ப முக்கியமான காரியங்க. இதை மையப்படுத்தி நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், பதில் நிச்சயம், பதில் நிச்சயம். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பதில் நிச்சயம். நிலைமைகளை மாற்றி, சூழல்களை மாற்றி ஆண்டவர் பதிலை கொடுப்பார். சுத்திகரிப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம், விசுவாசம், உறுதி எல்லாம் இருந்துச்சுன்னா பதில் நிச்சயங்க. 10வது, இதெல்லாம் அறிக்கை பண்ணுங்க. நான் அக்கினி பதிலை பார்க்க போகிறேன், என் கணவர் வாழ்க்கையில் பதிலை பார்க்க போகிறேன், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் பதிலை பார்க்க போகிறேன், கர்ப்பத்தின் கனியை பார்க்க போகிறேன், கல்யாணத்தின் அடையாளத்தை பார்க்க போகிறேன், என் பிள்ளைகளுடைய உயிர்மூச்சியை பார்க்க போகிறேன். இதெல்லாம் சொல்லி 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 ஜெபிச்சுட்டு படுங்க. நிம்மதியாக படுங்க. நேற்றும் இன்றும் என்று மாறாத ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் அற்புதம் செய்வார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். குட் நைட்.